ஹலோ 9ஆம் வகுப்பு மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் 9ஆம் வகுப்பு தமிழ் 2ஆம் இடைப்பருவ தேர்வுக்கான கொஸ்டின் பேப்பர் தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ என்னென்ன கொஸ்டின் பேப்பருக்கு என்னென்ன கொஸ்டின்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி 9ஆம் வகுப்பு மாணவர்கள் இன்னும் நம்ம கல்வி மினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சேனல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு தேவையான எல்லா மாடல் கொஸ்டின் பேப்பர், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ஸ்டடி டைம் டேபிள் எல்லாமே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுவோம். குறிப்பாக நீங்கள் 10th வரையில் நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க என்னென்ன கொஸ்டின்லாம் கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவர் முத்துலட்சுமி அம்மையார், இந்திய நாட்டின் முதல் பெண் ஆசிரியர் நீலாம்பிகை அம்மையார், குடும்ப விளக்கு என்னும் நூலின் ஆசிரியர் பாரதிதாசன், கல்வி அறிவு இல்லாத பெண்கள், கலர் நீளம் போன்றவர்கள், பல்லவர் கால சிற்பக்கலைக்கு சிறந்த சான்று மாமல்லபுரம், மரவேர் என்பது கெடுதல் புணர்ச்சி, அதிர புகுத்த கணா கண்டேன், யார் கனவில் யார் அதிர புகுந்தார், ஆண்டாளின் கனவில் கண்ணன் புகுந்தான். ஸோ இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. அகைன் சொல்றேன், மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே பிளாக் கலர்ல சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு லைக் பண்ணிட்டு பாருங்க. சாரதா சட்டம் எதற்காக இயற்றப்பட்டது? நடுகள் என்றால் என்ன? இசை தூண்கள் யார் காலத்தில் அமைக்கப்பட்டவை? இறக்கும் வரை உள்ள நோய் இது? நீங்கள் மிகவும் விரும்பி படித்த நூல்கள் 4 கூறுக. விகார புணர்ச்சி எத்தனை வகைப்படும்? அவை யாவை? சுழன்றும் என தொடங்கும் குரட்பாவை அடி மாறாமல் எழுதுக. இடிகுரல் பெருங்கடல் இலக்கண குறிப்பு தருக. முழு உருவ சிற்பங்கள் புடைப்பு சிற்பங்கள் இரண்டிற்கும் உள்ள வேறுபாடு யாவை? ஆண்டாளின் கனவு காட்சிகளை எழுதுக. சங்க கால பெண்பார் புலவர்களின் பெயர்களை எழுதுக. விதைக்காமலே முளைக்கும் விதைகள் இத்தொடர் வழியே சிறுபஞ்ச மூலம் உணர்த்தும் செய்தியாது? மரபு பிழை நீக்கி எழுதுதல். கல்லிட பிறந்த என துவங்கும் ராவண காவிய பாடல் கேட்டிருக்காங்க. உங்கள் பள்ளி நூலகத்திற்கு தேவையான தமிழ், ஆங்கிலம் கையடக்க அகராதி படித்து பதிவஞ்சல் அனுப்புமாறு ஒரு கடிதம் கேட்டிருக்காங்க. அடுத்து உரிச்சொற்களை எடுத்தெழுதுதல். நீங்கள் அறிந்த சாதனை பெண்கள் குறித்து செய்திகளை தொகுத்து எழுதுக. அப்படி இல்லை அப்படின்னா ராவண காவியத்தில் உங்களை ஈர்த்த எழில் கொஞ்சம் அந்த இதை பற்றி விவரி. அடுத்தது இசையின் சிறப்பை விளங்கும் செய்தி. அடுத்தது பெண் கல்வி பத்தின ஒரு கட்டுரை. ஸோ இதுதான் செகண்ட் மிட் டர்ம் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர். மதுரை மாவட்டத்தில் நடந்தது. ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இனிமே எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவர்களுக்கு. ஸோ அதனால தான் பதிவு பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காம இதில் உள்ள எல்லாத்தையும் நல்லா படிங்க, நல்லா எக்ஸாம் அட்டென்ட் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ்.